எருது விடும் விழாவுக்கு அனுமதி கோரி அந்த நடந்த வன்முறையை தொடர்ந்து 200 பேர் போலீஸ் பிடியில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வா இணைந்திருக்கிறார். செல்வா, விவரத்தை தெரிவிக்கலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பெங்களூர் சாலையில் கோபச்சந்திரம் என்ற இடத்தில் தட்சிண திருப்பதி கோயில் உள்ளது. அந்த கோயில் பின்புறத்தில் சுமார் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அந்த எருது விடும் விழா இடம். இன்று எருதுவிடும் விழா அனுமதி கோரி இருந்த நிலையில் அது ஆய்வு செய்து அனுமதி வழங்கப்படும் என்ற நிலை தொடர்ந்து இருந்த நிலையில் இன்று காலையில் அதிகாலையிலேயே ஏராளமான மாடுகள் மற்றும் காளையர்கள், மாடுபிடி வீரர்கள், மாடுபிடி உரிமையாளர்கள் என எக்கச்சக்கமானோர் குவிந்தனர். அதனால் இன்று அனுமதிக்கப்பட மாட்டாது என அறிந்த நிலையில் அவர்கள் திடீரென அருகே இருக்கிற சாலையிலே அமர்ந்து போராட்டத்தில் நடத்தினர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சரோஜ்குமார் தாகூர் அவர்கள் தலைமையில் அவர் உத்தரவின் பேரில் கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடத்தி போராட்டத்தை கலைத்தனர். போராட்டக்காரர்கள் கல்வீச்சு நடத்தி எஸ்பி உட்பட 5க்கும் மேற்பட்ட போலீசார்கள் காயமடைந்தனர். இந்த நிலையில் நமது மாவட்ட ஆட்சியர் எருது விழா நடத்தலாம் என உத்தரவு பிறப்பித்ததாக தகவல் வந்ததை அடுத்து எருது விழா 2 மணி நேரம் நடைபெற்றது. பின்பு முடிந்த நிலையில் மீண்டும் இவர்கள் கலவரம் கூடும் என்று ரோட்டை நோக்கி வந்த போராட்டக்காரர்களை பிடித்து தற்போது அந்த பெட்ரோல் பங்க் அருகிலே இருக்கிற அந்த இருசக்கர வாகனங்களை எல்லாம் பறிமுதல் செய்து 200க்கும் மேற்பட்ட தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி டி-ஷர்ட் அணிந்ததால் அவர்கள் போராட்டக்காரர்கள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செல்வா. கள ஆய்வில் முதலமைச்சர்